பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் கூட இவஞ்சலன் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை ஆராதிக்கவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். முதலாவது முற்பிதாக்களாகிய ஆதாமும் ஏவாளும் அவர்கள் சந்ததியராகிய நாமும் கூட கர்த்தரை தொழுது கொள்ளவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய செல்வங்களையோ, நம்முடைய படிப்பையோ, நம்முடைய பதவியையோ மட்டும் நம் பிள்ளைகளை குறித்தோ நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரே மேன்மையானவர் என்பதை குறித்தே, கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, சங்கீதக்காரன் 96ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சங்கீதம் 96:2ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்று வேதம் கூறப்பட்டுள்ளது. மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. நீதிமானின் சுகம் அதில் விளங்கும் என்று வேதம் கூறுகிறது. எனவே நமக்கு என்ன ஆபத்து வந்தாலும், நாம் எப்படி இருந்தாலும், வியாதி நம்ம மேற்கொண்டாலும், ஒருவேளை மரணப்பிடியின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும், நம்முடைய சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், நம் கர்த்தருடைய நாமத்தின் அடைக்கலத்துக்குள் ஓடி வர வேண்டும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுனுடைய பெயரை சொல்லுகிற நம்மை அவர் ஒரு நாளும் கைவிடார். அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்பட முடியும், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்று வேதம் கூறுகிறது. எனவே பிரியமானவர்களே, கர்த்தரை தெய்வமாக தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை நேசியுங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள், அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருங்கள். எனவே நம் கர்த்தர் நம் மேன்மையுள்ளவர். அவர் உன்னதத்தில் இருந்தாலும் தம்முடைய ஆவியானவராக உலகத்தில் உலாவி வருகிறார். தம்முடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவ தம்முடைய வாயிலிருந்து வெளிவந்த வசனமாக நமக்கு கர்த்தருடைய வேதத்தை தந்திருக்கிறார். எனவே நம்ம அவரை மேற்கொள்ளாமல் அவரால் மேற்கொள்ளப்பட்டு நாம் உயர்த்தப்படுவோமாக. ஜெபிப்போமா. அன்புள்ள பரமபிதாவே, இந்த வேளையும் உடைய சுவாமி உடைய நாமத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். ராஜா, என் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தை வீணிலே விளங்காமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக எங்களை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், உயர்த்தும், மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.